நான் தான் உங்கள் மசாலா. என்னை யாரும் கடையில் வாங்காதீங்க, நீங்களே வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கடையில் பார்த்தீங்கன்னா அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது ஆட் பண்ணுவாங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். இங்கே பாருங்கள், இது பெருஞ்சீரகம், இது மிளகு. இந்த மிளகுத்தூள் அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் டெய்லியுமே காலையில் நம்ம ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவோம். ஏன்னா ஃப்ரூட் சாலட் டெய்லியும் சாப்பிடுவோம். அதில் இன்னொரு டப்பாவில் நான் உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணி டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். ஜீரகம் ஜீரணம் ஆகிறதுக்கு. இந்த தனியா, இவங்க தைராய்டுக்கு நல்லது. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரியாணி மசாலா, அடுத்தது வெந்தய பவுடர், குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்டும் இருக்காங்க, அப்பப்போ தண்ணியில் கரைச்சி குடிப்பாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் காலியாக இருக்குது, அதுக்கு இங்கே இருக்குது மட்டன் மசாலா. நாங்கள் எந்த மசாலாவுமே கடையில் வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டிலையே அரைச்சி தாங்க யூஸ் பண்ணோம். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஒவ்வொன்றுலையுமே கலப்பிடம் தான் இருக்குது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இதை ஆட் பண்ணுறாங்க. நமக்கு காசுக்கு காசும் பணமும் மிச்சம். வீட்டிலே அரைச்சிக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலே அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடையில் அரைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு சேர்க்கறனால தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் சாப்பிடுவோமே. இப்போ என்ன, நம்ம உடம்பு தானே முக்கியம். கடையில் கொடுத்து வாங்கினா காசுக்கு காசும் செலவு. வீணாக நம்ம உடம்பு நம்மளே பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கிக்கிறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி மசாலா எல்லாம் அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஜீரக பவுட்ரு இருக்குது, மிளகுத்தூள் இருக்குது, தனியா இருக்குது. நம்ம ரசத்துக்கும் ரசம் பவுட்ரு தனியாக வாங்கவே தேவையில்ல. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பவுடரும் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டா வேலையும் ஈஸியாக இருக்கும், காசும் மிச்சமாக இருக்குங்க. நன்றிங்க.